அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பைக்கில் வந்து ரியர் பிரேக் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. அது தெரியல அப்படிங்கிற வந்து நான் வந்து கிண்டல் அடிச்ச குறை அப்படி சொல்லலை. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷம் கிட்ட ஆச்சு. ஆனால் இருந்தாலுமே அதை வந்து நான் மைண்ட்டை நோட் பண்ணல. இதுக்காண்டி தான் அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ நினச்சி தான் நான் பெருசாக இது பண்ணல. நிறைய வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரியர் பிரேக் வந்து பிடிக்கல இந்த சூப்பர் பைக்கில் கூட ரியர் பிரேக் வந்து பிடிக்காம தான் இருக்கேன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ரியர் பிரேக் வந்து ஃப்ரண்ட் பிரேக் மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பிடிக்க முடியாது. நீங்கள் ரியர் பிரேக்குக்கும் ஃப்ரண்ட் பிரேக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோட டிஸ்கோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஃப்ரண்ட் பிரேக்கு கம்பேர் பண்ண போச்சில். அதுலேயும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். இது வந்து எதுக்காக கொடுத்துருக்கான்னு சொல்லி நீங்களே யோசிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக நம்ம வந்து எல்லா பைக்லையும் சரி, நம்ம டிஸ்க் பிரேக்கு தவிர்த்துட்டு ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய பைக்கை கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து பிரேக் எல்லாமே உள்ளே வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. டிஸ்க் பிரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்கோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வண்டியை ஃபோர்ஸாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும்தான் அப்ளை பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணணும். பேக் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி மைண்ட் செட் நம்மளுக்கு வரவே கூடாது. ஏன்னா பேக் பிரேக்கை வந்து பிடிச்சாச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. உதாரணம் சொல்ல போனால் ஃப்ரண்ட் பிரேக்கில் டிஸ்க் பிரேக் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் இருக்குல்ல, அப்போது அதோட கண்ட்ரோல் மொத்தமாக நமக்கு கையில் வந்து ஹேண்டில் பாரில் வந்து மொத்தமாக நம்ம செட்டப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் பிரேக்கோட கண்ட்ரோல் மொத்தமாக நம்ம கையில் தான் இருக்குது, ஹேண்டில் பாரில் தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாகவே பிரேக்கை பிடிக்கிறோமோ, சடனாக பிரேக் பிடிச்சாலுமே அதோட ஃபோர்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணி பாடியை கரெக்டாக ஸ்ட்ரென்த்தாக கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். வண்டியை வந்து ரொம்ப அலசாமல் நேராக கொண்டு நிப்பாட்ட முடியும். அதோட கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் இருக்குது. ஆனால் ரியர் பிரேக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்பீடாக போயிட்டுருங்க, ரியர் பிரேக்கை பிடிச்சிங்க, சடனாக பிடிச்சிட்டு அப்படின்னா வண்டி வந்து வீல் வந்து பேக்கில் வந்து அப்படி சுற்றி ஃப்ரெண்டுக்கு வந்துடும். அப்படிங்கும்போது வண்டியை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கீழே விழுறதுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது பேக் பிரேக் வந்து ஃபோர்ஸாக இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம லாங்காக போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கும் போச்சில் சடனாக வண்டி வந்து அடிச்சு இப்படி வளைச்சி திரும்பி டேர்ன் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த டைமில் வந்து ரியர் பிரேக்கை அழுத்திட்டு நீங்கள் வந்து வண்டி டேர்ன் பண்ணுங்கள், சடனாக வண்டி டேர்ன் ஆகும். நான் நிறைய இடத்துல இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சடனாக போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து வண்டி வந்து சடனாக திருப்பணும் அப்படின்னா ரியர் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை திருப்பி பாருங்கள், வண்டி சடனாக திரும்பும். அதுக்காண்டி மட்டும் ரியர் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரியர் பிரேக்கை வந்து நீங்கள் வண்டி ஸ்லோ பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக நீங்கள் வந்து ரியர் பிரேக்கில் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக அந்த ஸ்பீடை வந்து இன்ஜின் பிரேக் மூலமாகவும் சரி, ஃப்ரண்ட் பிரேக் மூலமாகவும் சரி, ரியர் பிரேக் மூலமாகவும் மொத்தமாக சேர்ந்து வண்டியை ஸ்டாப் பண்ணதுக்கு நம்ம வந்து ரியர் பிரேக் வந்து லைட்டாக அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வேறு மற்றபடி ரியர் பிரேக் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பிடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே செய்யுங்க. அப்படி பிடிக்கவும் கூட நம்மளுக்கு அது ஆபத்து. ரியர் பிரேக்கோட யூஸ் வந்து இதுதான். வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்குது அப்படின்னா சடனாக அந்த ஸ்பீட்லேயே வண்டியை கட்டடிச்சு கொண்டு போகிறதுக்கு ரியர் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு வண்டி அடித்து கொண்டு போங்க. வண்டி வந்து சடனாக திரும்பும், ஈஸியாக நம்ம டேர்ன் பண்ணி போகலாம். இதுக்கான ரியர் பிரேக் இது. நிறைய யூடியூபர் வந்து இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது வரைக்குமே சரியான பதில் வந்து நிறைய யூடியூபர் சொல்லலை. ரியர் பிரேக் இதுக்காண்டி தெரிஞ்சுவாங்க. நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அடுத்த சொல்லி தான் தெரியணும் இல்லை, நீங்களே எதுக்காண்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நண்பா. ரியர் பிரேக் வந்து இதுக்காண்டி தான், வேறு எதுவும் இல்லை. வேறு எதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பைக்கை பற்றி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு ஆட்டோவில் இன்ஜினியர் தான். எனக்கு தெரிஞ்ச பதில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான். மீடியம் அடுத்த வீட்டில் சந்திப்போம்.